வணக்கம் உங்கள் விவசாயி. சரி நீ சொல்லு இப்போ. வணக்கம் உங்கள் சார்ஜ் பண்ணி நீ பாத்தீங்களாண்ணா யானா எல்லாரும் உட்கார்ந்து இருக்குங்கன்னா தாத்தா டிவி எடுத்துக்கு அதனால தான் உட்காந்துருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்குதுங்க. இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கஞ்செடியில் தான் இருக்கும் எல்லாருமே பீர்க்கஞ்செடி தான் இருக்கும். எல்லாருமே அங்கே கூட்டத்தில் கட்டிட்டு இருக்குல்ல பந்து இல்லை அது பந்து உள்ள இருக்கோம் நாங்கள். ஆமாம் பந்து உள்ளே இருக்கும். அந்த பீர்க்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு எல்லாமே எடுத்து கீழே இறக்கி விடலன்னா எல்லாமே பெண்டு வந்துடும். அதனால தான் எடுத்து விட்டுட்டுருக்குறோம். ஆமாம் எடுத்து விட்டுட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் மங்கம்மாவுக்கு வந்து செம்ம கோவம். என்ன கோவம்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டுக்கலாம் அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீ பேசு. ஏம்மா என்ன கோவம் உனக்கு? பாருங்க ஆமா மிரட்டுறாங்க. என்னன்னு கேளுங்க. ஏமா மிரட்டுறாங்களே நீ? ஊருக்கு என்னைக்கோ ஒரு நாள் கூட்டு சொன்னா கூட்டு போக மாட்டேங்கிற ஒண்ணு மாட்டேங்கிற. பாருங்க போன வாரம் தான் கூட்டு போனோம். திரும்பவும் இப்ப சாயந்தரம் 8 மணிக்கு போந்து சரி காலையில 6 மணிக்கெல்லாம் ஓடி வந்துட்டா. எங்க அம்மா கூட என்னத்த பேசுறதுனால அதாவது இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட கூட்டு போயிட்டு வந்துட்டோம். திரும்ப திரும்ப ஊருக்கு கூட்டு போனா எப்படி கூட்டு போறது? ஏன் கூட்டு போனோம்? எப்படி இல்ல எப்படி போயிட்டு வந்தாலுமே எப்படியும் ஒரு 500 ரூபாய் செலவாகும்ல. ஆமா ஆமா இருக்கிறது ஒரு வண்டி தான். ஒரு வீட்டுக்கு போகல அப்ப தெரியும் என் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன குழந்தைக்கு. ஊருக்கு கூட்டு போனோம். இப்போ மெயின் அதுதான் உனக்கு. ஆமா சரி அதுவும் என்ன சும்மா கூட்டு போக சொல்றேன். அப்புறம் காசு கொடு கூட்டு போறேன். கை வலிக்கு மருந்து கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதனால கூட்டு போக சொன்னேன். இப்போ உனக்கு கை வலிக்குது அதனால மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூட்டு போனோம். அவ்வளோதானே? சரி கூட்டு போறோம். அவ்வளோதான். நாளைக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் போயிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா எப்படி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு அது அப்படியே நாள் தள்ளின்னு போகுது. அது இல்லை இப்போ வந்து சிவனியாவுக்கு சொல்லி தாத்தா கிட்ட கேட்க சொல்லலாம். தாத்தா கிட்ட போய் சிவனியா கேட்டாதான் தாத்தா அனுப்புவோம். நாமெல்லாம் கேட்டால் வேலை இருக்குது அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லிடுவார். ஸோ அதனால சிவனியா நீ கேட்குறியா தாத்தா கிட்ட? நீ என்னன்னு கேட்குவ? தாத்தா நாங்கள் ஒரு 2 நாள் ஊர்லேருந்து வந்துடுறேங்க. 2 நாள் போதுமா? ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கேளு பரவாயில்ல. போயிட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வருவோம். எப்பயும் வேலை இருந்தே இருக்குதுல்ல. எல்லா ஊர்லேயும் நல்ல மழையா இருக்குது. ஆமாம் எங்கள் ஊர்லேயும் நல்லா தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது. பீர்க்கனில் வந்து இந்த பிஞ்சு இறக்கி விடணும். ஆனால் ஈரம் அதிகமாக இருக்குது. காலெல்லாம் புண்ணு வர்ற மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தால் சொல்லுங்கள். சரி என்ன சொல்கிறதுன்னா இந்த திட்டுறாங்க. அதுக்காக தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. வாங்க எல்லாரும். அதுவா அது எப்படி சொல்கிறது?